ஒரு பெரிய பணக்காரர் ஹோட்டல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கலான்னு அந்த ஊர்லயே ரொம்ப பிரபலமா இருக்க ஒரு பாரம்பரிய ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு பேசுறாரு. எங்க கடை தான் இந்த ஊர்லயே ரொம்ப பழைய கடை, 24 மணி நேரமும் செயல்படும், டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு அந்த ஓனரும் அவரோட மனைவியும் பெருமையா பேசுறாங்க. சரி, நான் 2 நாள் கழிச்சு உங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். சாப்பாடு நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்தா 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஹோட்டலை ரொம்ப பெருசு பண்றேன் அப்படின்னு அந்த பணக்காரர் வாக்கு கொடுக்கறாரு. இத கேட்டதும் அந்த ஓனர் தம்பதிக்கு பயங்கர சந்தோஷம். ஹோட்டலை எப்படிலாம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த ஓனரோட மனைவி, நாம முதல்ல இந்த ஹோட்டலோட மெயின் செஃபை வேலை விட்டு தூக்கணும், அவருக்கு தான் மாசம் மாசம் அதிகமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கணவர்கிட்ட சொல்ல, உடனே கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, உனக்கு மெயின் செஃப் சமைக்கிற எல்லா டிஷ்ஷும் சமைக்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் தன் கைப்பட எழுதி வச்சிருந்த ரெசிபி நோட் புக்கை காட்ட, அடேங்கப்பா உனக்கு எல்லாமே தெரியுமா, இனிமே நீ தான் மெயின் செஃப் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லாப வெறி கண்ணை மறைக்க 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு சமைச்சு ஹோட்டலை உயர்த்தின அந்த உண்மையான மெயின் செஃப் கிட்ட போய் வேணும்னே அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை வேலையை விட்டு தூக்கிறாங்க.